இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜய். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சி அரங்கேறியிருக்கிறது. திராவிட கோட்டைகளின் பல சகாப்த கால ஆதிக்கத்தை ஒற்றை ஆளாக உடைத்தெறிந்து தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார் தளபதி விஜய். 234 தொகுதிகளிலும் அனல் பறந்த தேர்தல் களத்தில் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மை சக்தியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். கோடிக்கணக்கான ரசிகர்களின் கனவு இன்று நனவாக போகிறது. விஜயின் அமைச்சரவையில் இடம்பெறப் போகும் அந்த டாப் 10 அமைச்சர்கள் யார், யாருக்கு என்ன துறை? இதோ முழுமையான அமைச்சரவை ரகசியங்கள் உங்கள் ஜாய்ஸ் டிவி பிரத்யேக பார்வையில். தமிழகத்தில் மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை மக்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள். தேவக தற்போது 107 எம்எல்ஏக்களுடன் பலமான நிலையில் இருக்கிறது. மறுபுறம் 73 இடங்களுடன் திமுக பிரதான எதிர்க்கட்சியாகவும் 53 இடங்களுடன் அதிமுக தனது இருப்பை தக்க வைத்து கொண்டும் சட்டமன்றத்துக்குள் நுழைய உள்ளன. இந்த நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள விஜய் தனது அமைச்சரவை பட்டியலை மிகவும் நுணுக்கமாக தயார் செய்திருக்கிறார். அனுபவம் மற்றும் இளமை, இதுவே இந்த அமைச்சரவின் தாரக மந்திரம். முக்கிய அமைச்சர்கள் மற்றும் துறைகள். முதலாவதாக, விஜயின் வலது கரமாக பார்க்கப்படும் புஸ்லி ஆனந்த். கட்சியின் வெற்றிக்கு கடுமையாக உழைத்த இவருக்கு மாநிலத்தின் மிக முக்கியமான உள்துறை அல்லது பொதுப்பணித்துறை வழங்கப்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக, தமிழக அரசின் மூத்த முகம் செங்கோட்டையன் அவர்கள். இவருடைய நிர்வாக அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள விரும்பும் விஜய் இவருக்கு கல்வி அல்லது வேளாண்மை துறையை ஒதுக்க திட்டமிட்டுள்ளார். அதேபோல் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் கில்லாடியான ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு மாநிலத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் நிதித்துறை அல்லது தொழில்துறை வழங்கப்படலாம் என தெரிகிறது. தொழில்நுட்பம் மற்றும் இளைஞர்களுக்கான முக்கியத்துவம். புதிய காலத்திற்கு ஏற்ப தமிழகத்தை டிஜிட்டல் மயமாக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் ஆகிய இருவருக்கும் தகவல் தொழில்நுட்பம், ஐடி மற்றும் செய்தி தொடர்பு துறைகள் வழங்கப்பட வாய்ப்புகள் அதிகம். மேலும் கட்சியின் ஆரம்பகால விசுவாசிகளான சத்யபாமா, டாக்டர் பிரபு, மதுரை கல்லணை மற்றும் பார்வாஸ் ஆகியோருக்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சமூக நலத்துறை வழங்கப்படலாம். மிக முக்கியமாக, ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே விஜயுடன் நிழலாக பயணிக்கும் நடிகர் ஸ்ரீநாத் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் என்ன பொறுப்பு கிடைக்கப் போகிறது என்பதுதான் தொண்டர்களின் பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. சபாநாயகர் மற்றும் சவால்கள். சட்டமன்றத்தை நிர்வகிக்கப் போகும் சபாநாயகர் பதவிக்கு விஎஸ் பாபு அல்லது ஜேசிடி பிரபாகர் ஆகிய இருவரில் ஒருவரது பெயர் இறுதி செய்யப்படலாம். எனினும் இது ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்பதால் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி போன்ற அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர்களை சட்டமன்றத்தில் சமாளிப்பது விஜய்க்கு பெரும் சவாலாகவே இருக்கும். கல்வி, மருத்துவம் மற்றும் மாநில உரிமைகள் போன்ற மக்கள் பிரச்சனைகளில் விஜய் எடுக்கும் அதிரடி முடிவுகளை பொறுத்தே இந்த ஆட்சியின் வெற்றி அமையும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயர்ந்த கொள்கையோடு ஆட்சியில் அமரும் விஜய் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா? திரையில் வெற்றி கோடி நாட்டிய தளபதி இனி நிஜ அரசியலும் சரித்திரம் படைப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.